ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகள், நம்மை தேற்றுகிற வார்த்தைகள், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற வார்த்தைகள், அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளையும் தேவன் புதிதாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. தேவன் உங்களுக்காக எதையும் செய்வார், உனக்காக எதையும் செய்வார் அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு சொல்லுகிறார். எகிப்து தேசத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிறை பிடிக்கப்பட்டிருந்தாங்க. பார்வோன் அவர்களை விடுதலை செய்யவே இல்லை. ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புகிறார். அதுல ஒரு காரியம்தான் இந்த காரிருள். இந்த காரிருள் 3 நாட்கள் எகிப்துல இருந்துச்சாமா. அந்த இருள் இருந்த நாட்கள்ல ஒருவரையும் பார்க்க கூட முடியல. இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்கவே முடியல. அவங்களுடைய கைகளை கூட அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கனமான காரிருள் அவங்களை மூடி இருந்தது. 3 நாட்கள் அவர்களால் எதுவுமே செய்ய முடியல. 3 நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு பகலுக்கும் இரவுக்கும் இருக்கிற எல்லைகளை தேவன் மாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்கிறார். தேவனிடத்திலிருந்து உங்களை எதுவும் பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது, எதுவும் உங்களை சிறைப்பிடிக்க முடியாது. தேவன் எல்லா எல்லைகளையும் உங்களுக்காக மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியத்தையும் தேவன் உங்களுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பிலிருந்து உங்களை எதுவும் பிரிக்க முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த வியாதிகளா இருந்தாலும், பலவீனங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கமாக கஷ்டமாக இருந்தாலுமே தேவனை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. அவர் உங்களை முற்றிலும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்லுகிறார். உங்களுக்காக தேவன் வானத்தையும் பூமியும் கூட நகர்த்துவார். இரவையும் பகலையும் கூட மாற்றுவார். இரவுக்கும் பகலுக்கும் இருக்கிற அந்த எல்லைகளை கூட தேவன் எடுத்து போட முடியும். அப்பேற்பட்ட பெரிய காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், அது அசாதாரணமான காரியங்களாக இருந்தாலும், எண்ண முடியாத காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்காக தேவன் செய்வார். பாருங்க, எகிப்தியருக்கு 3 நாட்கள் இரவு காரிருள் தான் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ வெளிச்சம் இருந்தது. இன்றைக்கும் தேவனை சார்ந்து அவரை பிடித்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களுக்கு தேவன் உங்கள் எல்லைகளிலே, உங்கள் வீடுகளிலே, உங்கள் வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்துல வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறார். எந்த இருளும் உங்களை சூழ்ந்து கொள்ளாது. இருளுக்குரியவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்துக்குரியவர்கள். இன்றைக்கும் அந்த வெளிச்சமாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒருவேளை காரிருள் போன்ற சூழ்நிலைகள் நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு அதன் நடுவில் தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு எதிர்பாருங்கள். தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசத்தை காட்டுகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்காக எல்லைகளை மாற்றுகிறவர், உங்களுக்காக பெரிய பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார்.